கண்மணியும் அன்பும் வந்து அந்த யாரும் இல்லாத தீவுல வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அன்புகிட்ட வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க, நீங்க என்ன விட்டுட்டு எங்கேயும் போக்கூடாது." அப்படி சொல்றாங்க. "இரு கண்மணி, ஒரு நிமிஷம் உனக்கு பசிக்கும்ல, நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன்." அப்படின்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க போக வேணாம். ப்ளீஸ் கண்மணி, சொன்னா கேளு. இங்க தான் எங்கேயாவது இருக்கோம்." அப்படி சொல்லிட்டு போறாரு. கண்மணி என்ன பண்றதுன்னு தவிச்சிருக்காங்க. பார்த்தா வந்து இன்னும் கூட அன்பு வரவே வரல. கண்மணி ரொம்ப பயந்து போறாங்க. "ஏன் அன்பு இப்படி பண்றீங்க? என்னை தனியா விட்டுட்டு போகக்கூடாது. நான் எவ்வளோ சொன்னேன், ஆனா கேட்டீங்களா? உங்கள நம்பி வந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பின்னாடி இருந்து யாரோ வந்து அவங்களோட கண்ண மூடுறாங்க. பார்த்தா அன்பு, "ஏன் அன்பு இப்படி பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு கண்ண திறந்து பார்க்குறாங்க. "பார்த்தல்ல" அப்படி சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா சிலது சாப்பிட பொருளெல்லாம் இருக்கு. "இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தீங்க?" "ஏதோ என்னால முடிஞ்சது, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன் கண்மணி." அப்படின்னோனே, உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன்." அப்படின்றாங்க. என்ன கண்மணி, நீ உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உன்னை பாதுகாக்க தானே என்னோட வேலை." அப்படின்னு சொல்றாரு. "தேங்க்ஸ் அன்பு, ரொம்ப பயந்துட்டேன் அன்பு." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. "உங்களுக்கு?" அப்படின்னாங்க. "எனக்கு வேணாம், அதெல்லாம் தெரியாது. நீங்க தான் பசி தாங்க மாட்டீங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து மாத்திரை வேற போடல இன்னைக்கு. அதனால நீங்க சாப்பிடுங்க." அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. 2 பேரும் வந்து என்ன பண்றது? எப்படி வந்து இங்கேருந்து நம்ம போறது? அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து அன்பு சொல்றாரு, "கண்மணி, நம்ம இங்கேயே கொஞ்சம் இருக்கலாம். உண்மையிலேயே இந்த இடத்த கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டே போலாம்." அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு, "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? எப்படிங்க இது போகுதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். போட்டு வேற நம்மகிட்ட இல்ல. ஏதாவது போட்டு வருதான்னு பார்த்துட்டு இருக்கணுங்க." அப்படியா, சரி அதையும் பார்க்கலாம். ஆனா நம்ம நெறைய பேச வேண்டியது இருக்கு கண்மணி. நெறைய விஷயங்கள் பேசணும். அதனால நெறைய பேசலாம். நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரு அலைகள் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கால வந்து அதில பதிச்சு பதிச்சு 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, வெண்லா வந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோனே வந்து, எங்க யாரையுமே காணோம்." அப்படின்றாங்க. "யாரையும்மா தேடுற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அன்போட அம்மா. "என்ன சொல்றீங்க? வேற யார? கண்மணி தான். கண்மணி ஆள காணோமே." கண்மணி இப்ப இருக்க மாட்டா. அவ வெளிய போயிருக்கா." "வெளிய போயிருக்காளா? சொல்லவே சொல்லல என்கிட்ட." அப்படின்னோனே, "என்கிட்டயே தான் சொல்லல." அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே கார்த்திக் வராரு. "என்ன மம்மி, என்ன பிக் மம்மி, என்ன போயிட்டுருக்கு?" அப்படின்னோனே, "கண்மணி எங்கன்னு இவளுக்கு தெரியணுமா?" அப்படின்றாங்க. "கண்மணி அண்ணியா இந்நேரம் அன்பு அண்ணன் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க." அப்படின்னோனே தாங்கவே முடியல வெள்ளாக்கு. "நீங்க என்ன சொல்றீங்க? 2 பேரும் வெளிய போயிருக்காங்களா?" "ஆமா." எனக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட சொல்லவே சொல்ல." "ஏன் எப்போ பார்த்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளிய போனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு போயிருக்காங்க. அத கூட உன்கிட்ட சொல்லிட்டு தான் போணுமா என்ன?" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து செமையா வெண்லா டென்ஷன் ஆயிடுறாங்க. "சரி எங்க போயிருக்காங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "எங்களுக்கே தெரியாது. சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதீங்க. உண்மையிலேயே எங்க போயிருக்காங்க சொல்லுங்க." அப்படின்னோனே, "உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாது." அப்படின்றாங்க. "என்னம்மா நீ எவ்வளோ சொன்னாலும் வந்து தெரியாதுன்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிற. அது எப்படி? அன்பும் வந்து கண்மணியும் 2 பேரும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. சரி அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற?" அப்படின்றாங்க. "இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு." அப்படின்றாங்க. "இங்க பாரும்மா, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிம்மா. கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜாலியா இன்னைக்கு தான் வெளிய போயிருக்காங்க. வரட்டும். சரி எப்போ வருவாங்க?" அப்படின்னோனே, எப்போ வந்தா என்னம்மா? எப்போ வந்தாலும் வரட்டும். இப்பலாம் வரமாட்டாங்க. வர்றதுக்கு 2, 3 நாள் ஆகும்." "என்னது 2, 3 நாள் ஆகுமா? அப்படி எங்க போயிருக்காங்க?" "அதெல்லாம் தான் சொல்லலன்னு சொல்றேன்ல." அப்படின்னோனே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. ச்சே! இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க ஒன்றும் புரியலையே. ஒரு வேளை அன்பும் கண்மணியும் ஒன்றாயிட்டா என்ன பண்ணுறது? ஒரு வேளை கண்மணிக்கு வந்து அன்பு ஏற்றுக்கினா என்ன பண்ணுறது? இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கின்னு பார்த்து நான் எனக்கு வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்களே. இப்போ என்ன பண்ணுறது? இவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு அப்படியே செம்ம டென்ஷனாக இருக்குது. தாங்கிக்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அன்பும் கண்மணி ஜாலியாக விளையாடுறாங்க. எல்லா இடமும் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அன்பும் கண்மணி ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அப்போ கண்மணி வந்து அன்போட மடியில் படுத்து தூங்கிடுறாங்க. அன்பு என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டு இருக்க கண்மணி கிட்ட அப்போ போய் தன்னோட விருப்பத்தை வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு. "உன்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் கண்மணி, ஆனால் சொல்லவே முடியல. ஆனால் வெறும் வாயில சொன்னால் நல்லாவே இருக்காது. அதனால தான் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டணும்னு நினச்சேன். பார்த்தா நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ நான் சொல்லவும் முடியல. என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணுன்னு தெரில. அதனால தான் கண்மணி நீ தூங்கும்போது சொல்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஐ லவ் யூ கண்மணி. ஐ லவ் யூ ஸோ மச் கண்மணி. உன்னை நான் இப்படிலாம் நேசிக்கிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் இங்கே கூட்டின்னு வந்து ரொம்ப சூப்பராக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் லவ்வை. ஆனால் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் நான் விடமாட்டேன் கண்மணி. எப்படி இங்கே சொல்லிடுவேன். இங்கே பார், இந்த லவ்வை நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியுமா அவங்ககிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் பாட்டு புலம்பிகிட்டே இருக்காரு. இங்கே கண்மணி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அன்பு வந்து அப்படியே புலம்பி புலம்பி தூங்கி போயிடுறாரு. கண்மணி வந்து அன்புன்னு எழுப்புறாங்க. "அங்கே பாருங்க அன்பு, ஒரு போட் வருது பாருங்க." அப்படி சொன்னோன்னே, "ஆமாம் சரி இங்கேருந்து நம்ம கை காட்டலாம்." அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கையை காட்டுறாங்க. "நிறுத்துங்க நிறுத்துங்க." அப்படின்னு